ஹலோ பீஃபர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜனகராஜ் நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 7 படங்களை பற்றி பார்த்தாச்சு. பார்ட் 2ல் 7 படங்களை பற்றி பார்த்துடலாம். அது என்னென்ன படங்கள் எந்த ரோலில் நடிச்சிருக்காப்பில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜனகராஜ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஜனகராஜ் நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அதில் 8வது படமாக 1990ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தோடைய 40வது வயசில் பணக்காரன் படம் தாங்க. பணக்காரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்தோடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புல நம்ம ஜனகராஜ். இந்த படத்தில் சபாபதி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே ரஜினிகாந்த் கூட காமெடி பண்ணி நடிச்சிருக்காப்புல நம்ம ஜனகராஜ். இந்த படத்தை வந்து பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினி நடிச்சிருக்காப்புலங்க. 9வது படத்தை பற்றி பார்த்துலாம். 9வது படம் 1991ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 41வது வயசில் நாட்டுக்கொரு நல்லவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூடவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை வந்து வி ரவிச்சந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் சுபாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. 10வது படத்தை பற்றி பார்த்துலாம். 10வது படம் 1992ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 42வது வயசில் அண்ணாமலை படம் தாங்க. அண்ணாமலை படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக குஷ்பு நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல நம்ம ஜனகராஜ். பஞ்சு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க நம்ம ஜனகராஜ். இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. 11வது படத்தை பற்றி பார்த்துலாம். 11வது படம் 1992ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 42வது வயசில் பாண்டியன் படம் தாங்க. பாண்டியன் படத்தில் குஷ்பு தான் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ஜனகராஜ். இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாண்டியன் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. 12வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 12வது படம் 1994ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 44வது வயசில் வீரா படம் தாங்க. வீரா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மீனா ரோஜா நடிச்சுக்காப்ல. இல்லை ஜனகராஜ் வந்து விஸ்வநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து முத்து வீரப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 13வது படத்தை பற்றி பார்த்துலாம். 13வது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் பாஷா படம் தாங்க. பாஷா படத்தில் நக்மா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாகவும் பாடிகார்டாகவும் நடிச்சுக்காப்ல நம்ம ஜனகராஜ். குருமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. படம் ஃபுல்லாகவே வந்துருப்பாப்லங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மாணிக் பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 14வது படத்தை பற்றி பார்த்துலாம். 14வது படம் 1997ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 47வது வயசில் அருணாச்சலம் படம் தாங்க. அருணாச்சலம் படத்தில் சௌந்தர்யா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல நம்ம ஜனகராஜ். சுந்தர் சி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அப்பா பையன் கேரக்டரில் அருணாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட ஜனகராஜ் 14 படங்கள் நடிச்சுக்காப்ல. இதில் பார்ட் 2 நம்ம 7 படங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்ட் 1 இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 7 படங்களை பற்றி பார்த்துருக்காங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ஜனகராஜ் ரஜினி செம சூப்பராக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிடி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.